நீங்கள் தினமும் விசுவலைசேஷன் பண்ணுறீங்க, 369 மெத்தட் நோட்டில் எழுதுறீங்க, ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறீங்க, வேறு என்னென்னமோ அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எழுதிட்டு நோட்டை மூடி வச்ச உடனே இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுற ஒரு வேலை, நீங்கள் பண்ண மொத்த விசுவலைசேஷன் என்னென்ன டெக்னிக் ஈர்ப்பு விதிக்கு என்ன பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் காலி பண்ணுது. இது ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களோட கார் ஃபுல் ஸ்பீடில் ஓடணும்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக அமுக்குறீங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு கையில் ஹேண்ட் பிரேக்கை போட்டு வச்சுருந்தா வண்டி நகருமா? நகரவே நகராது. இன்ஜின் கூட சூடாகி கொதிக்கும், ஆனால் வண்டி 1 இன்ச்சு கூட நகராது. இதே தப்பை தான் ஈர்ப்பு விதிலையும் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற 369 டைம் ரைட்டிங், ஸ்விட்ச் வேர்டு, விசுவலைசேஷன், இது எல்லாத்தையும் மீதி நேரத்தில் நீங்கள் பண்ணுற தவறுகள் அதை தடுத்து நிறுத்துது. உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு எது தான் ஹேண்ட் பிரேக் போடுது? அந்த ஹேண்ட் பிரேக் போட்டு தடுத்து நிறுத்துறது அது யார், இல்லை என்ன விஷயம் அப்படின்னு ஒரு நிமிஷம் 7 விஷயம் நான் சொன்னேன், இல்லை அடிஷ்னலாக ஒரு 2 விஷயம், அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு ட்ரம்ப் கார்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The Seventh Sense. முதல்ல ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை பார்ப்போம். நம்ம மூளை இதோ தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஐஸ்பர்க் மாதிரி மேலே தெரிகிற ஒரு 5% தான் உங்களோட கான்சியஸ் மைண்ட். இதுதான் எனக்கு கார் வேணும், வேலை வேணும், நான் கடனை கட்டணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும் இப்படின்லாம் ஆசைப்படுறது. ஆனால் தண்ணி கடியில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் 95%. இதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். இதுதான் அதிக பவர் கொண்டது. இந்த 2 மைண்டையும் நம்ம ஒரு கலர் கான்செப்டில் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உண்மை புரியும். அதாவது பச்சை கலரில் இருந்ததுன்னா நமக்கு தேவையானது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 மனமும் சிவப்பு கலரில் இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையில்லாததை நினைக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மேலே இருக்கிற 5% கான்சியஸ் மைண்ட் எனக்கு நல்ல லைஃப் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு பாசிட்டிவாக நினைக்குது. இது பச்சை கலர். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே தெரியாது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ அதை அப்படியே நம்பி உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதுவாகவே மாறிடும். இப்போ பார்க்க போகிற ஒரு 7 எதிரிகளும் உங்களுக்கு தெரியாமையே உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை ரெட் கலராக மாற்றுறாங்க. அதாவது உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி உங்களுக்கு எதிராக மாற்றுறாங்க. இப்போ நினச்சது நடக்கும் அப்படின்னா உங்களோட கான்சியஸ் மைண்டில் மட்டும் கிடையாது, மொத்தமாக இந்த 100% மனசும் என்ன நினைக்குது, எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ பார்க்க போகிறது நம்பர் 1. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. அதாவது கம்பேரிசன். உங்கள் மேல் மனசு, அதாவது 5% கான்சியஸ் மைண்டு எப்படியாவது நம்ம பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்ப்பீங்க, இல்லை ஷார்ட்ஸ் ஒன்று பார்ப்பீங்க. அதில் மாலத்தீவில் போயிட்டு ஒருத்தர் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு உங்கள் ஃப்ரெண்டே வச்சுக்கோங்களேன் எடுத்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பார், இல்லை வீடியோ போட்டிருப்பார். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? அடைச்ச நம்ம வாழ்க்கை இப்படி மட்டமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை உணர்வு, ஒரு ஜெலஸ் உங்களோட மனசில் தோணும். அதாவது இந்த நேரத்தில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது கீழே இருக்கிற 95% பவர்ஃபுல் மனசில் என்ன தோணும் அப்படின்னா அது முழுக்க ரெட் கலராக மாறி இருக்கும். பொறாமை உணர்வில் நிறைஞ்சிருக்கும். அதாவது உங்களுக்கு தேவைக்கு நேர் எதிராக அந்த மனசு மாறிடும். இந்த சண்டையில் கண்டிப்பாக எந்த மனசு ஜெயிக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எது பவர்ஃபுல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அடுத்தவன் ரீல்ஸை பார்த்துட்டு பெருமூச்சு ஓடுற ஒவ்வொரு தடவையும் இவனுக்கு பணம் வேண்டாம், வயிற்றுச்சல் தான் வேணுமாட்ட தெரியுது அப்படின்னு திரும்ப அதையே தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உங்களோட வைப்ரேஷனை குறைச்சிக்காதீங்க. அடுத்தது நம்பர் 2, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு தான். நீங்கள் சின்ன வயசில் ஒரு பட்டாம்பூச்சி துரத்தி பிடிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம துரத்துனா அது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம அமைதியாக உட்காந்துருக்கிறோமோ நம்ம சட்டை மேலே ஒட்டும். வெற்றி, பணம், அன்பு எல்லாமே இந்த பட்டாம்பூச்சி மாதிரி தான். அது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் அந்த சேஸ் பண்ணக்கூடாது, அவங்கள அட்ராக்ட் தான் பண்ணணும். இது கணவன், மனைவி, நண்பர்கள், அப்பா, அம்மா, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்பர் 3 நியூஸ் சேனல்ஸ். இது கொடுக்கறது ஃபியர் ஃப்ரீக்வன்சி. உங்களோட 5% மனசுக்கு அமைதி, சந்தோஷம் வேணும். ஆனால் இந்த 95% மனம் நியூஸ் பார்க்கும்போது கொலை, தங்கம் விலை உயர்வு இப்படின்னு இந்த மாதிரியான நியூஸ்களை பார்க்கும்போது உங்களோட பிரெயினில் இருக்கிற அமிக்டுல்லா, அதாவது பய உணர்வு மையம் ஆன் ஆகிடும். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அபிவிசா ரெட் கலரில் மாறிடும். எந்த மனசில் பயம் இருக்கோ ஈர்ப்பு விதி அப்படின்றது டோட்டலாக வேலை செய்யாது. அடுத்தது நம்பர் 4, தி
திடீர்னு ஒருத்தர் உழைப்பை வந்து ரொம்ப கம்மியாக போட்டு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிருப்பார். அவர் நிறைய சம்பாரித்து நிறைய காரு பங்களா இப்படின்னு வாங்கிடுவார். இதை பார்த்த உடனே கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டுட்டு உங்களுக்கு அந்த லாட்ரி மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று வந்துடும். அது என்னன்னு கேட்டுக்கிட்டா, நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் வேஸ்ட் போல, இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணாதான் நம்ம வந்து பெருசாக ஹைக் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் நமக்கு. இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எல்லாம் நூலருந்த பட்டம் மாதிரி ஆரம்பத்தில் நல்ல வேகமாக உயரமாக பறக்கும். ஆனால் எந்த திசையில் போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோன்னு அதுக்கு இந்த பட்டத்துக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதில் எப்போவுமே நம்பிக்கை வைக்கிறது தப்பு. ஆனால் நம்ம மனசு இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஆழ்மனம் இதை நம்பும். அது மட்டும் இல்லை, நம்ம உழைப்பு மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். இது நம்ம உழைச்சி முன்னேறலாம் அப்படின்னு உங்களோட 5% கான்சியஸ் மைண்ட் வைக்கிற நம்பிக்கையவே வந்து தகர்த்துரும். அடுத்தது நம்பர் 5, ஸ்கார்சிட்டி மைண்ட் செட், பற்றாக்குறை மனநிலை. ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஃபோக்கஸ் நம்மக்கிட்ட இப்போ வேலை இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது உங்களோட 95% மனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேர்சிட்டி இல்லையே பற்றாக்குறையை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி அப்படியே வந்து மனசில் அப்படியே வச்சுக்கும். நம்மக்கிட்ட இது இல்லையே அப்படின்றத வச்சுக்கும். நல்ல விஷயங்கள், பல ஸ்கில்ஸு, பல சொத்துக்கள் கூட இருந்தால் கூட உங்ககிட்ட வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் வந்து உங்களோட மனசு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். இது உங்களோட RAS சிஸ்டத்தை ஏமாற்றி உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்தது உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற சண்டை. அதாவது உங்களோட மேல்மனம் நான் பணக்காரன் அப்படின்னு அஃபர்மேஷனை சொல்லும். ஆனால் உங்களோட ஆழ்மனம் என்ன சொல்லும்? பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லை அப்படின்னு கத்தும். நான் நிறைய சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு மேல்மனம் சொல்லும். உடனே வந்து ஆழ்மனம், டேய் 10 லட்ச ரூபா கடன் வச்சுருக்க, எப்படா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கும். இது வந்து இன்டர்னல் வார், அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சண்டை. இதுவுமே வந்து உங்களோட இலக்கு அடைய உங்களை விடாது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கூட இருக்கும். 1990 வருஷம் இத்தாலி நாட்டில் இருக்கிற ஃபார்மா யூனிவர்சிட்டி ஜியாகோமோ ரிசாலட்டி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு நரம்பியல் விஞ்ஞானி. ஒரு குரங்கை பிடிச்சி வச்சு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் அந்த குரங்குக்கு மேலே ஒரு இந்த ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் மாட்டி அதுக்கு வேர்க்கடலை எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஆராய்ச்சியெல்லாம் முடிஞ்சு மதிய நேரத்தில் சரி பசிச்சது அவருக்கு, சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தார். அதுக்கு அந்த கண்ணாடி கதவை சாத்திட்டு வெளியே வர்றார். வெளியே வந்துட்டு அவரும் குரங்குக்கு வச்சிருந்த வேர்க்கடலையே அவர் வாயில் அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கவனிக்கிறாரு, அந்த குரங்குக்கு மாட்டியிருந்த ஸ்கேன் மிஷினில் அந்த குரங்கும் வந்து வேர்க்கடலையை சாப்பிட்டப்ப அவன் குரங்கோட மூளையில் என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்ததோ அதே எஃபெக்ட் வந்து அவர் வேர்க்கடலை சாப்பிடும் போதும் ஏற்படுது. குரங்கு வேர்க்கடலை திங்கிலினாலும் அவங்க ஆப்போசிட்டில் நின்ன ஒரு நபர் வேர்க்கடலை சாப்பிட்றத பார்த்து தானும் வேர்க்கடலை திங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை குரங்கோட மூளையில் ஏற்படுது அப்படிங்கிறத அந்த அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பேர் மிரர் நியூரான் எஃபெக்ட். மூளைக்கு எது நம்ம செய்கிறது, எது நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது வித்தியாசமே தெரியாது. இப்போ நம்ம ரியல் லைஃப் மேட்டருக்கு வருவோம். இந்த சீரியல் பார்க்குற பழக்கம்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து, அதாவது காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏன் 1 மணி நேரம் கூட அஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டு 3 மணி நேரம் வந்து இந்த டிவி சீரியலை பார்ப்பாங்க. டிவி சீரியலில் என்ன நடக்கும்? குடும்ப சண்டை, அழுகை, கோபம், இதெல்லாம் தான் வந்து தொடர்ந்து திரும்ப டிஃப்ரெண்டாக நடந்துகிட்டு இருக்கும். இதை பார்க்கும்போது அவங்க மூளையிலையும் இதே மாதிரி நியூரான்ஸ் தான் வந்து ஃபயர் ஆகும். இதையே தினமும் பண்ணிக்கிட்டே இருந்தால் இவனுக்கு சண்டை தான் பிடிக்கும் போல் அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். அப்போ நிஜ வாழ்க்கையிலையும் அது திரும்ப நடக்கும். ஸோ யாராவது சீரியல்லாம் பார்த்துட்டு இருந்தால் உஷாராக இருங்க. இப்போ அந்த 2 போனஸ் பாயிண்ட்டை பார்த்துடலாம். 8வது, எனக்கு இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணி தான் பணம் வேணும், எனக்கு லாட்ரியில் தான் 10 லட்சம் வேணும், எனக்கு இந்த வழியாக தான் பணம் வேணும் அப்படின்றது ஒரு குதிரை கடிவாளம் போட்டுக்கிட்டே தன்னோட வாய்ப்புகளை எல்லாம் தேடுற மாதிரி. உங்களுக்கு பக்கத்துலேயே உங்கள் நண்பர் யாராவது ஒருத்தர் மூலிமா வந்து கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு இந்த 10 லட்சம் வந்துட்டால் போதும், நான் வந்து பணத்தை கட்டிடுவேன், ஷேர் மார்க்கெட்டில் 10 லட்சம் வந்தால் போதும், இந்த கடனை கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை வந்து இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க மத்தியில் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மனநிலை வந்து ஒரு கடிவாளம் போட்ட மனநிலை. இது உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளை எல்லாம் தடுக்கும். அப்புறம் ஃபேக் பாசிட்டிவிட்டி. ஏதாவது ஒரு துக்கம், துன்பம் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக வந்து இருக்கக்கூடாது
அழுகக்கூடாது, சோகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபேக்காக வந்து நான் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன் பண்ணுறது. இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெட் கலராக மாறிடும். ஸோ இந்த 9 விஷயங்களில் எதை பண்ணாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெட் கலராக மாறிடும். இது உங்கள் தேவைக்கு நேர் எதிர்மாறான மனநிலை. பச்சை கலரில் எப்போ 2 மனசு இருக்குதோ அப்போ தான் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆள் மனசு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதையே தான் வந்து திரும்ப உங்களோட வாழ்க்கையிலையும் வந்து கொண்டு வரும். நீங்களும் அதை செயல்படுத்த முடியும். அதாவது உங்கள் மேல் மனம் ஒரு மாதிரி இருந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வேற மாதிரி இருக்கும்போது உங்களோட தேவை நடக்காது. நீங்கள் அதே சூழ்நிலையில மாட்டிட்டு இருப்பீங்க. இப்படி தான் உங்ககிட்ட இருக்கிற இந்த 9 பழக்கங்களும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நல்லது அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ஆனால் இந்த 9 விஷயங்களும் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணுறதில்ல. இது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவும் இருக்குது. இது உங்களை ஒரு நெகட்டிவ் சிந்தனை, அதாவது திங்கிங்கில் மூழ்க வச்சு இது ஒரு நெகட்டிவ் சிந்தனைகளை, மனப்பதிவுகளை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிக்குது. அதனால இந்த 9 விஷயங்கள் இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து நிறுத்துங்க. இதுதான் நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களை கட்டி போட்டுக்கிட்டு இருந்த சங்கிலி ஒவ்வொன்றா உடையுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்த இப்போ ஸ்டாப் பண்ண போகிறீங்க, சோசியல் மீடியாவா இல்லை சீரியலா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற இந்த முடிவில் தான் உங்களோட வெற்றிக்கான பயணமே ஆரம்பிக்க போகுது. நான் எல்லாமே பண்ணுறேன், எனக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட இந்த 9 பழக்கங்களில் ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பாருங்கள். எது ஒன்று இருந்தால் கூட அதையும் முற்றிலுமாக தவிர்த்துடுங்க, கைவிடுங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக 100% நடக்கும். நன்றி நண்பர்களே.